வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? குக்கரில் தான் செய்கிறேன். குக்கர் வச்சாச்சு, ஹீட்டை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 சின்ன பட்டை சிம்மில் வச்சிடலாம். 2 கிராம்பு அவ்வளோதான் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று அதுக்கு வச்ச வெங்காயத்தை போட்டுட்டேன். கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் ஒரு வெங்காயம் போடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன். வதங்கிடுச்சு. 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி அரிஞ்சும் போடலாம், நான் அரைச்சே போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி போட்டுருக்கேன். நல்லா அரிசி வச்சுருக்கிறேன், இப்போ போட்டுடலாம். நல்லா கிளறி விடலாம். எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு சாப்பாட்டுக்கும் சேர்த்து வேணும், அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கிளறிட்டு கொஞ்ச நேரம் வேகணும். பிரியாணி மசாலா பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து கடையில் வாங்கினது தான். பிரியாணி பவுடர்னு கேட்டாலே தருவாங்க. பிரியாணி பவுடர் போட்டு நல்லா வேக விடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நாட்டுக்கோழி தான் இது, நாட்டுக்கோழி பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடும். இது கறி கொஞ்சம் வேகட்டும். ஆனால் நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வேக விடலாம். வேகட்டும். அதுக்குள்ளே அரிசி காட்டுறேன். அதில் கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒருத்தர் எண்ணெயிலும் போடுவாங்க, இப்போ கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் புதினா தலை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓரளவு கறி வெந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. வந்து நம்ம அரிசி அலசி வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி, பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 2 டம்ளர் அரிசி போட்டு நல்லா, இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் வேறு இருக்குது இல்லையா, கறி வேறு இருக்குது. 4 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். ஓகே, 4 டம்ளர் தண்ணி. முக்கியமான விஷயம் ஒன்று, அரை எலுமிச்சை புளிஞ்சு விட்டுடலாம். ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதம் ஒட்டாமல் வரும், நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து விசில் போட்டு மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் விட்டு இறக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். ஓகே, விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்குது நாட்டுக்கோழி பிரியாணி. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு க்ளோஸாக காட்டுறேன், பக்கமாக காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி தெரியுதுங்களா? சூப்பராக இருக்கா? உங்களுக்கு தெரியுதா? தெரியல. சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடியோட வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான். இதுதான் பிரியாணி. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிடலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.